லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேற்று கூட நாங்கள் விக்ஸிங்கில் பார்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது, ஐஷுவோட ஒரு சீன் இன்னி கூட பேசியிருந்தோம். ப்ரில்லியண்ட். அது ஆக்சுவலாக அவங்களோட சீனாக ரொம்ப நார்மலான டயலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேறு லெவலில் இருக்கும். எங்கே பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனால் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால் ஓவர் ஆக்டிங்காக பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஆல்சோ ஷீஸ் டேரக்டர்னால அவங்களுக்கு தெரியும், ஓகே இங்கே தான் கேமரா இருக்கனால இவ்வளோ தான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். தலைவாசு விஜய் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் அனுமதியில் அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு போனோடனே டேய் மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபஸ்ட்டு போய் சார் தான் நான் கூப்பிட போனேன். டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிட்றதுனே தெரில எனக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுருணும். ஒரு 5 நிமிஷம் ஆனால் கூட அப்படியே முறைப்பார். அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸு. ஆக்சுவலாக ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்குது, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன். ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான, யூஸ்வலாக ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பவுமே ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசி சார் அதான் நான் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1/2 மணி நேரம் தான். ஆக்சுவலாக கதையை தாண்டி நாங்கள் பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம் அங்கே உட்காந்து. அவர் அதில் நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிவிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னார், எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அதில் அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடித்தாலே ஒரே ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார். அது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பராக நினைக்கிறீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். யா காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டில் ஆரம்பித்து போகிற ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவர். ஆக்சுவலாக ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ஒரு மாதிரி ஒரு கோவமாக இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்கே வந்து கேரவனில் தூங்காமல் ஒரு மாதிரி அவர் மூட்லேயே இருப்பார். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவர் செட்டில் வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன் இப்படி தான் பேசணும், அந்த டோனில் தான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இங்கே இருந்து தான் நல்லா இருந்திருக்கோம். தேங்க்யூ காலினா. அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது. ஸோ யா கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ். சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா. இப்போ தான் வந்துருக்கேன், என்ன முடிஞ்சிச்சு லாஸ்ட்டு. சாரி இல்லை ஆக்சுவலாக இது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் நான் சொன்னேன், அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது. ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்டில். ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே இந்த பாரு நல்ல கதை இருந்தால் தான் நீ உள்ளே வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்கக்கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆக்சுவலி நரேஷனே பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. செட்டில் எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிட்டு வருவாங்க. கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க. உள்ளே வரும்போது பத்மாவாக இருக்கும். செட்டு ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ஷீ கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறையா. ஸோ அதனால் அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான
இல்லை ஓபி அடிக்கிறதுனா நான் இல்லை 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 ரோஸ்ட் இல்லை, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், ஏங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க. ஸோ ஸோ ஆக்சுவலாக இதில் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதில் வந்து போத் நான் நான் இதில் வந்து கடைசியாக ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும். நான் இப்போயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்லை இல்லை இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியாக ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும், அந்த இருக்குது அந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்லை ஐம் ஷுர் நீங்கள் படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்லை நிறைய ஆக்சுவலி ஷீ ஹெல்ப். ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலையில் எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பியும் இன்னொரு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டே போனோம். பட் இட்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட ட்ரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வேறு வேறு வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் எதுன்னு நீங்கள் தான். இல்லை உங்கள் அஃப்கோர்ஸ் இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்லை இது அவங்க எழுதி கொடுத்தது தான். ஆக்சுவலாக அவங்க ஸோ இல்லை அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷுர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ், இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்டில் இருக்கா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது அவங்களோட படம் தான் அது. எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டேரக்டரில் பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஐம் ஷோர் ஷி டு. அண்ட் நவ் கமிங் டு ஜிவி. ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலாக ஜிவி கிட்ட போகிறேன்னா ஓகே. ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில், ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ளைட்டில் மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதில் ஒரு 5 நிமிஷம் கட் ஆகிடும், 15 நிமிஷம் தான் இதில் இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம். வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அவங்களே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்ல போகிறாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு சொன்னார், ஆனந்த் நான் பண்ணுறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணான்னு நினச்சேன். அதை ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி எனக்கு என்னன்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட இதுதான் இருக்கும். சிலர்லாம் நான் கேட்பேன், எப்படி சார் பிறை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னு. அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும் 10 நிமிஷத்தில் பண்ணிட்டேன் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவார். எப்படிங்க உங்களால் அது ரொம்ப அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக சொல்லுவார். பட் அவர் இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்குது, 8 சாங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இது கண்டிப்பாக டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதாவது ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்டில் வந்து அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன லென்ஸு, இந்த வீடியோ பார்த்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒன்றுமே புரியாது. நானும் ஐஷுவுக்கு வந்து பிரியாணி என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்டில் இங்கே சீன் முடியும், இந்த சீட் போவார், ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பார். அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த டேரக்டர் போனதுக்கப்புறம் கேரவனில் வந்து யார் கூடயும் உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியானோ இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுவார், மியூசிக் போடுவார். அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படம். இப்போ கட் பண்ணால் இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போது சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரில. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங்கு. அது வெளியில் வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் ஹி காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்கிறேன், ஹீ இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலாக நான் அதை சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். ஜி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட்
செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோடு தான் வருவார், படிச்சுட்டே இருப்பார். ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன், ஹீஸ் லைக் இது. அண்ட் ஷார்ட் வந்து மொபைலில் வச்சுருப்பாரு. ஓ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹி ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட், எவ்ரி இது. இதில் வந்து நிறைய ஐஷுக்கும் ஜீவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷாட் இருக்கும். இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப். இவ்வளோ ஒரு சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு நடக்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ், த வே, அந்த ஏன்னா நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடியாக எடுப்போம். ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது. ஐம் ஷுர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, தேங்க்யூ. அண்ட் ஆஸ் அ பேரா எங்களுக்கு ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர். ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதில் ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்று என்னன்னா, இது பேரா ஒர்க் ஆகணும். ஏன்னா இது ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இவங்களது மட்டும் இல்லை, ரோஹினி மேம்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இளவரசி சார் இருக்குது. பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டாக அவங்க 2 பேர் இருக்கனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணும்னும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாமே இதில் ஆக்சுவலி இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். And last and I want to thank my AD team, Karthik, Praveen. ஏன்னா இது இட்ஸ் நாட் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது, நீங்கள் யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே கார்த்திக், பிரவீன், ராகேஷ், தமிழ் இவங்க எல்லாருமே ஒர்க் இல்லை. தேங்க்யூ ஃபார் பீங். ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு. ஸோ இது பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் யா மை ப்ரொடக்ஷன் ஜெய். ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப். அண்ட் கோகுல், வெங்கட் ராகவ் அண்ட் பியர்ஓ யுவராஜ். அண்ட் ஃபைனலி யா ஸோ நான் முடிச்சிட்டேன். இல்லை அது என்னென்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஐ வாண்ட் யாரும் மிஸ் பண்ண வேணாம், அதில் எஃபர்ட் இருக்குது. ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா, என்டர்டெய்னர். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எழுதுங்க. இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் மீ. இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லுங்கள். April 11th வரும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். Yeah.